சித்தூர் நடுவீதி கங்கம்மா ஜாதரா ஆந்திர பிரதேசத்தின் மிகப்பெரிய திருவிழாக்களில் ஒன்றாகும். சித்தூர் ஜாதராவின் சிறப்பு என்னவென்றால் இது ஆற்காடு நவாபுகள் மற்றும் பிரிட்டிஷ் காலத்திலிருந்தே சுமார் 350 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றை கொண்டுள்ளது. எப்போதும் பரபரப்பாக இருக்கும் நடுவீதியில் மண் மற்றும் மஞ்சளால் செய்யப்பட்ட கங்கம்மா தாயின் விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. நீண்ட காலத்திற்கு முன்பு சித்தூரில் பிளேக் போன்ற கொடிய நோய் பரவிய போது கிராம பெரியவர்கள் மஞ்சள் நீர் மற்றும் வேப்பிலையை கொண்டு ஊரை சுத்தம் செய்து கங்கம்மாவை பிரதிஷ்டை செய்தனர். அப்படிதான் இந்த ஜாதரா உருவானது. ஒவ்வொரு ஆண்டும் மே மாதத்தின் 2வது செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் இந்த ஜாதரா நடைபெறுகிறது. ஜாதராவிற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு ஆலய குழுவினர் சாட்டிம்பு அறிவிப்பு நிகழ்ச்சியை நடத்துகின்றனர். சாட்டிம்பு முடிந்த பிறகு அம்மனின் தரிசனம் பெறும் வரை நகர மக்கள் யாரும் ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடாது என்பது நம்பிக்கை. இந்த ஒரு வார காலத்தில் நகரில் உள்ள அம்மன் கோவில்களில் பொங்கல் வைத்து அம்மனுக்கு நைவேத்தியமாக படைப்பார்கள். ஜாதராவின் முதல் நாளில் தர்மகர்த்தா முதல் பூஜையை செய்து உற்சவத்தை தொடங்கி வைப்பார். அதன் பிறகு சித்தூர் மக்கள் அம்மனுக்கு அம்பலி கூழ் மற்றும் அசைவ உணவை கும்பமாக படைப்பார்கள். 2ஆம் நாள் முக்கிய நிகழ்வாக தர்மகர்த்தா பொன்னியம்மன் கோவிலிலிருந்து சாரை பட்டு வஸ்திரம் பெற்று நடுவீதி கங்கம்மாவுக்கு சமர்ப்பித்து நிமிர்ஜன யாத்திரையை தொடங்குவார். நாட்டில் எங்கும் இல்லாத வகையில் ஓம் சக்தி பக்தர்களுடன் இந்த யாத்திரை மிக சிறப்பாக நடைபெறும். இந்த ஜாதராவை காண அக்கம் பக்கத்து மாவட்டங்களில் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வருவார்கள். இறுதியாக கங்கம்மா தாயை நகருக்கு அருகிலுள்ள கட்டமஞ்சி செருவு ஏரி பகுதியில் நிமிர்ஜனம் கரைத்தல் செய்வார்கள்.